விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பெய்த கனமழையால் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது பார்த்து வருகிறோம். அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பரணிராஜ் நம்மோடு இணைகிறார். பரணிராஜ், இது குறித்தான விரிவான விவரங்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களிலும் உள்ள குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டியில் இருந்து குத்தாம்பூண்டி செல்லும் சாலையில் உள்ள பாரதி நகர் பகுதிக்குட்பட்ட குடியிருப்புகளை முழங்கால் அளவிற்கு மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் அப்பகுதியில் வசித்து வரும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளியேற முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நீர் செல்லும் வரத்து வாய்க்கால்கள் வார்ப்படாத காரணத்தால் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் குடியிருப்பு பகுதியை சூழ்ந்து தேங்கி நிற்பதால் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் தவிப்புக்குள்ளாகி வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் விக்கிரவாண்டி பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் கூட தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் விக்கிரவாண்டி பேரூராட்சி நிர்வாகம் மெத்தன போக்குடன் இருந்து வருவதாகவே அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி பரணிராஜ்.